செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் வீட்டு வசதி திட்ட நிதியில் முறைகேடு நடந்ததாக புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக 13 அரசு அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் வீட்டு வசதி திட்ட நிதியில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்ததை அடுத்து 13 அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கையாடல் செய்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி கங்காதரன் என்பவர் 2021 சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையின் அப்போதைய இணை இயக்குனர் ஈஸ்வரன் விசாரணை நடத்தி 13 அதிகாரிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி அரசுக்கு அறிக்கை அளித்துள்ளதாகவும் விரைவில் இறுதி உத்தரவு இந்த விவகாரத்தில் பிறப்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கையாடல் செய்த பணத்தை வசூலிக்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் அடையாளம் காணப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் இந்த மனு மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறி இந்த பொதுநல மனுவை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.